செல்ல கொஞ்சம் வேண்டாம், சின்ன சின்னங்கள் போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிவிமா விலாக்ஸுங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு வேலை சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிப்பேன். அது காலையிலேருந்து என்னென்ன வேலை பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. காலையில் வந்து வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வெளியே கொஞ்சம் குப்பை இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, மொட்டை மாடியில் இருக்கிறனால கொஞ்சம் குப்பை நிறையா தான் வருது, காற்றுக்கு வரும். அப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவேன். காலையில் எப்போவுமே காலையிலேயே ஊற்றிடுவேன். வெயில் காலம் ஆச்சுன்னா 2 நேரம் ஊற்றுவேன். இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, அதனால் ஒரு நேரம் மட்டும் ஊற்றுறதோட சரி. அப்புறம் வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு காலையில் வந்து சாப்பிட்டுட்டு தாங்க வேலை ஆரம்பிக்கிறது. ஏன்னா சாப்பிடாமலாம் நம்மளால் முடியாது. ஏன்னாக்கா ஒரு சிலர் வந்து நம்ம சாப்பிட்டுட்டா வேலை செய்ய முடியாது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, ஃபஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து சாப்பாடு நேற்று மத்தியானம் மிச்சமாயிடுச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது காலையில் கொஞ்சம் தயிர் சாப்பாடும் தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு கரைச்சி காலையில் கொஞ்சம் குடித்தா நல்லாயிருக்கும், பழைய சோறு. அப்புறம் வந்துட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சது, அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். காலையில் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நம்ம குடத்தில் மீன் வாங்கிட்டு வந்துருந்து இல்லையா, அது கொஞ்சம் இருந்துச்சு, அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து க்ளீன் பண்ணேன். மொட்டை மாடியில் தான் உட்காந்து க்ளீன் பண்ணேன். தண்ணி இல்லாமல் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதுக்காக தண்ணி ஊற்றாமையே கவர்லேயே அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் வராது. மற்ற மீனை விட மத்தி மீன் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஸ்மெல்லு வரத்தாங்க செய்யும். அதுக்காக நம்ம மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அடிக்கடி மீன் சாப்பிட்டுக்கலாம். மத்தி மீன் ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு கொடுத்து இப்போ இருந்தே பழக்கிட்டோம்னா அவங்க வந்து முள் எடுத்து சாப்பிட்டு பழகிக்குவாங்க. அதனால் மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மீனெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மசால் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கலாம், அதனால் அது நான் போடலை. அப்புறம் கொஞ்சமாக லெமனு, உப்பு, அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். தடவி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து வறுக்கிறதுக்கு மட்டும்தான். ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெறும் மீன் குழம்பு இருக்குது, ஆல்ரெடி மீன் குழம்பு கொஞ்சம் பழைய குழம்பு இருக்குது, அதனால வந்து மீன் மசாலா தடவி வச்சுட்டோம்னா ரசம் வச்சு மீன் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு டே முடிஞ்சு. அடுத்த நாள் தாங்க வேலையே ஸ்டார்டிங்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு க்ளீன் பண்ணுற வேலை. அன்னைக்கு மீனெல்லாம் எடுத்தோம் இல்லையா, நேற்று முந்தானத்தில் மீன் குழம்பு மீன் வறுவலுங்கிறனால கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டு டப்பாவெல்லாம் கழுவுறதுக்கு போட்டோம். எல்லாம் கழுவி கிச்சனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மாற்றி வச்சோம். அப்புறம் ஒரு பக்கம் வந்து பாப்பா வந்து கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பூனா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கிச்சனில். அப்புறம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சோம். இது வந்து பேர் தெரியல, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், பேர் நான் இப்போ மறந்துட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சோம். பாருங்கள், வீடு கொஞ்சம் எல்லாம் கன்றாவியாக தான் இருக்கும், ஏன்னா க்ளீனிங் வேலை நடக்குதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு வேலையாக முடிக்கணும்ல, ஏன்னா ஒரு வேலையை தொட்டுட்டோம்னா அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். இடையில வந்து அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணணும். மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் செய்யலான்ட்டு இருக்கேன். காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெட்டு இருந்துச்சு, சரி பிள்ளைங்க வேலை செய்கிறாங்கள்ல, அதனால கொஞ்சம் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி போட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதில் ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான், சும்மா காலையில் செஞ்ச சாப்பாடு மீதி இருந்துச்சு, அதை வச்சு தக்காளி சாப்பாடு தாளிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் மத்தி மீன் இருந்துச்சு, அந்த மத்தி மீன் வந்து நம்ம வச்சுட்டு இருந்தால் மறுபடியும் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் ஆகும், அதுக்காக அதையும் பொரிச்சு எடுத்துட்டோம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் மறுபடியும் எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அது வீடு இப்போ தான் மாற்றணும், அதனால் கொஞ்சம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. கிச்சன் டூர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் போடுறேன். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 1K வந்ததுக்கப்புறம் தான் நான் லாங் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருந்தேன், இப்போ ரொம்ப நாள் கழித்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.